ஹாய் மக்களே, மேக சந்தேசம் சீரியல் ஆகஸ்ட் 11 2026 என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் தமிழ் சீரியல் டாக் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க, ஹை பட்டன் தட்டி விட்டுருங்க. சரச்சந்திரா கோவமா ஆகாஷை பார்த்து கேட்குறாரு, இந்த நடுராத்திரியில எதுக்குடா எங்க வீட்டுக்கு வந்த? உன்னை யாரு வர சொன்னா? முதல்ல இங்கிருந்து போறியா இல்லையான்னு கத்துறாரு. அதை பார்த்து பூமி ஐயோ கடவுளே, இப்போ உண்மை வெளியே வந்துருமோன்னு பதட்டப்படுறா. ஆகாஷ் அசால்ட்டா சொல்றான், நாளைக்கு நானும் உங்க பொண்ணும் சேர்ந்து விரதம் இருக்க போறோம்ல அப்படின்னு சொல்றான். அதுக்குள்ள கேபி சொல்றாரு குறுக்க வந்து, ஆமா முகூர்த்தம் எத்தனை மணிக்குன்னு கேக்குறாரு. ஆகாஷ் சொல்றான், இருங்கப்பா நான் பேசிட்டு இருக்கேன்ல, நடுவுல வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு கேபிட்ட சொல்றான். சரச்சந்திரா கோவமா, என் பொண்ணோட விரதம் இருக்கணும்னா இப்போ எதுக்குடா வரணும் நீங்க? நாளைக்கு விரதம் முடியட்டும், நீ ஆகாஷா கஹானான்னு உண்மை தெரிஞ்சிடும்னு மனசுக்குள்ள யோசிச்சுக்கிட்டு, நான் இந்த விரதத்துக்கு மட்டும்தான் சம்மதிச்சேன், உன்னை என் வீட்டு மாப்பிள்ளையா ஏத்துக்கவே இல்லைன்னு கத்துறாரு. ஆகாஷ் சரச்சந்திரா கிட்ட சொல்றான், நானும் அதை பத்தி தான் பேச வந்தேன்னு சொல்றான். அதுக்கு சரச்சந்திரா சொல்றாரு, லூசு மாதிரி பேசாம நேரா விஷயத்துக்கு வாடான்னு சரச்சந்திரா வார்னிங் தராரு. உடனே நடுவுல மீரா வந்து, என்னடா பேச போறேன்னு கேக்குறாங்க. உடனே ஆகாஷ் சொல்றேன் சித்தி, நாளைக்கு நடக்கிற விரதத்துல என் அம்மா பக்கத்துல என் அப்பா உட்காந்து பூஜை பண்ணணும்னு ஒரு குண்டை தூக்கி போடுறான். இதை கேட்டதும் வீட்டுல இருக்கிற எல்லாரும் அதிர்ச்சியா பாக்குறாங்க. மீராஸ் என்னடா வளர்றன்னு கத்துறா. ஆகாஷ் சொல்றான், நான் சொன்னது காதுல விழலையா? அம்மா பக்கத்துல அப்பா உட்காந்து விரதம் பண்ணணும் அப்படின்னு பிடிவாதமா சொல்றான். மீரா சொல்றா, நான் அதுக்கு ஒத்துக்கவே மாட்டேன்னு சொல்றா. உடனே ஆகாஷும் சொல்றான், நீங்க ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் சித்தி அப்படின்னு சொல்றான். மீரா சொல்றா, என்னன்னா இவன் என்ன பேசுறான் பாருங்க அப்படின்னு சரச்சந்திரா கிட்ட கேக்குறா. சரச்சந்திரா சொல்றாரு, டேய் என்ன பேசுறேன்னு அறிவு இருக்கா? இது நடக்கவே நடக்காதுன்னு கத்துறாரு. ஆகாஷ் சொல்றான், நீங்க ஒத்துக்கிட்டு தான் ஆகணும், நான் தர்மத்தை பேசுறேன், பூமி பக்கத்துல அவ அம்மா அப்பா ஸ்தானத்துல நீங்களும் அத்தையும் உட்காடுறீங்கல்ல, அப்போ என் பக்கத்துல என் அம்மாவும் அப்பாவும் தான் உட்காரணும் அப்படின்னு கண்ணடிச்சுக்கிட்டே நியாயம் பேசுறான். உடனே பூமி சொல்றா, மாமா கொஞ்சம் சும்மா இருங்க மாமா, நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு ஆகாஷ தடுக்க பாக்குறா. ஆனா ஆகாஷ் விடாம, பூமிக்கு அம்மா அப்பா இருக்கிற மாதிரி எனக்கும் என் அம்மாவும் அப்பாவும் தான் உக்காரணும்னு சொல்றான். சரச்சந்திரா சொல்றாரு, டேய் அப்போ உன் உள்நோக்கம்தான் என்னடான்னு கடுப்பா கேக்குறாரு. ஆகாஷ் வேற எந்த உள்நோக்கமும் இல்ல, ரெண்டு பேரும் பக்கத்துல பக்கத்துல உட்காந்து பூஜை பண்ணா பாக்குறதுக்கு எவ்வளவு கியூட்டா நல்லா இருக்கும், விருதமும் ரொம்ப நல்லா நடக்கும், இததான் சொல்லதான் வந்தேன், ஆனா டான்ஸ் பார்ட்டின்னு மறந்துட்டேன்னு அசால்ட்டா சொல்றான். இதை கேட்டு கேபி சரி சரின்னு சந்தோஷப்பட மீரா கோவமா வார்னிங் கொடுக்கறா. ஆகாஷ் மீராவை பார்த்து, எதுக்கு நீங்க மறைக்கிறீங்க, சீக்கிரம் வந்து எல்லா ஏற்பாடுகளையும் பாருங்க, டாடா பாய் பை, see you tomorrow பூமின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். ஆகாஷ் போனதும் சரச்சந்திரா சொல்றாரு, என்ன பூமி இது, அவன் பாட்டுக்கு வந்து ஆர்டர் போட்டுட்டு போறான், நான் இதுக்கு ஒத்துக்கவே மாட்டேன்னு கத்துறாரு. பூமி சொல்றா, எனக்கு எதுவும் தெரியாதுப்பான்னு சொல்லி நைஸா நழுவுறா. உடனே நட்சத்திரா சொல்றா, டேடி அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பிளான் பண்ணி தான் இதை பண்றாங்கன்னு போட்டு கொடுக்குறா. சரச்சந்திரா சொல்றாரு, இந்த விரதத்துக்காக நான் ஒரு படி இறங்கி வர தயாரா இருந்தேன், ஆனா இவன் சொல்றதுக்காக 100 படியெல்லாம் இறங்கி வர முடியாது, நான் இதெல்லாம் ஒத்துக்கவே மாட்டேன்னு சொல்லி கோவமா உள்ள போயிடுறாரு. மீரா அவளோட சேர்ந்து நீங்க விரதம் பண்ணக்கூடாது, என் கூட தான் இருக்கணும்னு சொல்லி கேபிய வலுக்கட்டாயமா எடுத்துட்டு போறா. இதை பார்த்து பூமி, நாளைக்கு ரெண்டு பேரும் உட்காரலாம், விரதம் நடக்காது, அப்போ ஆகாஷா கஹானான்னு உண்மையை கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்சுக்கிட்டே ரூமுக்கு போறா. ஆனா அபூர்வா, இல்ல நாளைக்கு கண்டிப்பா விரதம் நடந்தே தீரும்னு சொல்றா. தாரா போறத பார்த்துட்டு துருவ் தாரா கிட்ட கேக்குறான், எங்க போறேன்னு. தாரா சொல்றா, அத்தையோட காலை பிடிச்சு விட போறேன்னு சொல்றா. அதுக்கு துருவ் சொல்றான், நீ அடிமை மாதிரி வாழ்றது எனக்கு பிடிக்கவே இல்லை, எதுக்கு அவங்க காலை பிடிக்க போறேன்னு சொல்லி தடுத்து நிறுத்துறான். அதுக்கு தாரா சொல்றா, எனக்கு வேற வழி இல்லைன்னா, கஹன் என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னா நான் அத்தையை இம்ப்ரெஸ் பண்ணி தான் ஆகணும், அதுக்கு அவங்கள என் கைக்குள்ள போட்டுக்கணும், அதுக்காக அவங்க காலை பிடிச்சு விட போறேன்னு சொல்லிட்டு போறா. தாரா ஒரு கருப்பு கலர் சேலையை கட்டிக்கிட்டு தூங்கிட்டு இருக்கிற சாரதா ரூம்குள்ள யாருக்கும் சத்தம் கேட்காம மெல்லமா போறா. இருட்டுல சத்தமே இல்லாம சாரதாவோட கால் கிட்ட உட்காந்து அவங்க காலை பிடிக்கவும், தூக்கத்துல திடீர்னு கண்ணை முழிச்சு பார்த்த சாரதா ஐயோ பேய் பேய்னு அலறி அடிச்சுக்கிட்டு ஹாலுக்கு ஓடி வராங்க. சாரதா கத்துறத கேட்டு பூரியும் ஆகாஷும், அம்மா அம்மா என்ன ஆச்சு அப்படின்னு பதறிட்டு ஓடி வராங்க. சாரதா, அங்க பேய் இருக்குடா அப்படின்னு கத்துறாங்க. பயத்துல ஆகாஷும் ஐயோ பேயான்னு சொல்லி சாரதா கெட்டியா கட்டி பிடிச்சுக்கிறான். அப்ப பார்த்து தாரா மெல்ல அங்க நடந்து வரா. தாரா, நீயா இது, எங்க அம்மா ரூம்ல என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு பூரி கேக்குறா. தாரா சொல்றா, அத்தைக்கு கால் வலிக்கும்னு நினைச்சு கால் பிடிச்சு விடதான் வந்தேன் அப்படின்னு சொல்றா. உடனே பூரி தாரா கிட்ட சொல்றா, எங்க அம்மா உங்ககிட்ட கால் வலிக்குதுன்னு சொன்னாங்களா அப்படின்னு கேக்குறா. சாரதா சொல்றாங்க, அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல இந்த கருப்பு சிலைய முக்காடா போட்டுக்கிட்டு எதுக்கு வந்தன்னு மிரண்டு போய் கேக்குறாங்க.
தாரா சொல்றா, ஒரு நல்ல குடும்பத்து மருமகளா இப்படிதான் இருக்கணும்னு நாடகத்துல பார்த்தேன், அதான் அப்படியே செஞ்சு பார்த்தேன் அப்படின்னு அப்பாவித்தனமா சொல்றா. ஆகாஷ் சொல்றான், முதல்ல அந்த முக்காட கழட்டு அப்படின்னு சொல்றான். பூரி சொல்றா, இப்படி ஆள பயமுத்துற மாதிரி வர்றது ரொம்ப தப்பு தாரான்னு திட்டுறா. சாரதா சொல்றாங்க, இனிமே இந்த வேலையெல்லாம் வச்சுக்காத தாரா அப்படின்னு சொல்றாங்க. சாரதா சொல்றாங்க பூரி கிட்ட, எனக்கு பயமா இருக்கு, கொஞ்சம் ஆஞ்சநேயர் சுகம் படின்னு சொல்றாங்க. நான் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ள போறாங்க. பூரியும் கூடவே போறா. ஆகாஷ் சொல்றான் தாரா கிட்ட, எதுக்கு இப்படி ஹாரர் படம் காட்டுற, எதுக்கு இப்படி பயமுறுத்துறன்னு கேக்குறான். தாரா சொல்றா, நீங்க தானே அத்தையை இம்ப்ரெஸ் பண்ண சொன்னீங்க அப்படின்னு சொல்றா. அதுக்கு ஆகாஷ் சொல்றான், லைட்டை போட்டு வந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்றான். தாரா, ஐயோ லைட்டு போட்டா எனக்கு வெக்கமா இருக்கும் தான் இருட்டுல வந்தேன், அது இப்படி ஆகும்னு நினைக்கவே இல்லைன்னு சொல்றா. ஆகாஷ் கடுப்பாகி, இனிமே இந்த மாதிரி ஹாரர் காமெடி பண்ணாத, ஒழுங்கா இம்ப்ரெஸ் பண்ண வழிய பாருன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறான். அடுத்தது சாரதா தூங்கிட்டு இருக்கும் போது கேபி மகத்துல கருப்பு மங்கி கேப் போட்டுக்கிட்டு பால்கனி கதவு வழியா வராரு. சாரதாவை எழுப்புறதுக்காக ஒரு சின்ன கல்லை எடுத்து தூக்கி போடுறாரு சாரதா மேல. சாரதா சாரதான்னு கூப்பிடுறாரு. சாரா எழுந்திரிக்காம இருக்கதால இந்த நல்ல செய்திய உடனே நேர்ல சொல்லணும்னு மெயின் கதவை திறந்து பூனை மாதிரி நட போட்டுக்கிட்டு ரூம்குள்ள வராரு. தண்ணி குடிக்க எழுந்த சாரதா இருட்டுல இந்த மங்கி கேப் போட்டு நிக்கிறத உருவத்தை பார்த்து பயந்து போய் அலறி போறாங்க. டக்குன்னு ஓடி வந்து சாரதாவோட வாயை பொத்தி, சாரதா அமைதியா இரு, நான் தான் அப்படின்னு சொல்லி மங்கி கேப்ப கழட்டுறாரு. சாரதா மூச்சு வாங்கி, ஏங்க இந்த நேரத்துல இப்படி பயமுறுத்திட்டு வரீங்கன்னு கேக்குறாங்க. கேபி சொல்றாரு, கஹன் நம்ம 2 பேரையும் விரதத்துல ஒன்னா உட்கார சொல்லி கேட்டான், அத பத்தி பேசதான் வந்தேன், இந்த சந்தோஷத்துல என் கால் தரையிலே நிக்கல, அதான் போன்ல சொல்லாம நேர்ல வந்தேன்னு சொல்றாரு. இத கேட்டதும் சாரதா, என்னது, கஹன் நம்ம 2 பேரையும் ஒன்னா உட்கார சம்மதிச்சிட்டானான்னு ரொம்ப சந்தோஷப்பட்டு அப்புறம் உணர்ச்சி வசப்பட்டு அழ ஆரம்பிச்சிடுறாங்க. கேபி சொல்றாரு, ஏன் சாரதா அழுவுற, கஹன் என்ன அப்பான்னு கூப்பிட்டான் தெரியுமா, இப்பதான் அவனுக்கு என் மேல கொஞ்சம் பாசம் வந்திருக்கு, என்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டான், நான் உங்களுக்கு எவ்வளவோ துரோகம் பண்ணாலும் நீ பசங்க கிட்ட என்னை பத்தி தப்பா சொல்லாம நல்ல விதமா தான் வளர்த்துருக்க அப்படின்னு சாரதா கிட்ட நன்றி சொல்லி உருகி பேசுறாரு. சாரதா சொல்றாங்க, நீங்க 2 பேரும் ஒன்னா இருக்கணுங்க, ஆனா கஹன் உங்களை அப்பான்னு கூப்பிட்டதுக்காகவே நீங்க இங்கேயே தங்கிடலான்னு நினைக்காதீங்க, அப்படி ஆசைப்பட்டா அது நடக்கவே நடக்காது, ஏன்னா மீரா அவளோட பேச்சாலேயே கொன்னுடுவா, அதை என்னால் தாங்க முடியாதுன்னு சொல்றாங்க. நீங்களும் கஹனும் அன்பா இருந்தாலே போதும், எனக்கு வேற எதுவுமே தேவையில்லைன்னு சாரதா சொல்றாங்க. அடுத்தது ஆகாஷ் அவன் ரூம்ல இருக்கும்போது பூமி கிட்ட இருந்து போன் கால் வருது. 2 போதும் போதையில வளரிட்டு பேசிக்கிறாங்க. போனை எடுத்து ஆகாஷ் சொல்லு தாரான்னு சொல்றான். உடனே பூமி கடுப்பாகி, நான் தாரா இல்ல பூமி, போன்ல பேரு கூடவா உனக்கு தெரியலன்னு கத்துறா. உடனே ஆகாஷ், ஓகே ஓகே சொல்லுங்க தாரான்னு மறுபடியும் சொல்றான். பூமி திரும்பவும் கடுப்பாகி, மறுபடியும் தாரான்னு சொல்றியா, அந்த தாரா உன்னை அந்த அளவுக்கு இம்ப்ரெஸ் பண்ணிட்டாளா, அவளுக்கு அவ்வளோ டேலண்ட் இருக்கான்னு கடுப்பா கேக்குறா. ஆகாஷ் சொல்றான், நாம 2 பேருமே டேலண்ட் தான், உண்மையை சொல்லணும்னா தாரா கொஞ்சம் அதிக ஸ்பேஸ் எடுத்துக்கிட்டா அப்படின்னு கலாய்க்கிறான். உடனே பூமி சொல்றா, நான் ஏதோ முக்கியமான விஷயம் சொல்ல கூப்பிட்டா நீ தாரா தாரன்னு பேசி நான் சொல்ல வந்த விஷயத்தையே என்னை மறக்க வச்சுட்டேன்னு சொல்றா. ஆகாஷ் சொல்றான், ஐயோ பூமி மேடம், அந்த தாராவை தாங்குற சக்தி யாருக்கு தான் இருக்கு சொல்லுங்க, உங்களை சும்மா உசுப்பேத்தி பார்க்கத்தான் அப்படி சொன்னேன்னு சொல்றான். ஆகாஷ் சொல்றான், சரி என்ன விஷயம் சொல்ல வந்தீங்கன்னு கேக்குறான். பூமி சொல்றா, நீ எங்க வீட்டுக்கு வந்து எங்க அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து விரதத்துல உட்காரணும்னு எங்க அப்பா கிட்ட சொல்லி இந்த விரதம் நடக்க விடாதபடி பண்ணிட்டீங்க, ரொம்ப நன்றின்னு சொல்றா. ஏன்னா எங்க அப்பா இதுக்கு கண்டிப்பா ஒத்துக்கவே மாட்டாருன்னு சொல்றா. ஆகாஷ் சொல்றான், திடீர்னு உங்க அப்பா வந்ததும் எனக்கு என்ன பேசணும்னே தெரியல, அதனால அப்படி சொன்னேன், ஆனா இந்த விரதம் நடந்தாதான் இங்க இருக்கிறவன் கஹன்னு எல்லாருக்கும் தெரிய வரும், அதுக்கப்புறம் நம்ம பக்கம் வரவே மாட்டாங்க, நாம நல்லபடியா இந்த பூஜையை பண்ணலாம்னு சொல்றான். ஆனா போதையில இருக்கிற பூமி, ஐயோ கடவுள் முன்னாடி உட்கார்ந்து அப்படி ஒரு தப்ப நான் பண்ணவே மாட்டேன், ஆகாஷ் நீ என்ன சொன்னாலும் சரி, நான் இதுக்கு ஒத்துக்கவே மாட்டேன்னு பிடிவாதமா மறுக்கிறா பூமி. அதோட முடியுது. நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு ப்ரோமோ ரிவ்யூ என்ன காமிக்கிறாங்கன்னா, சாரதா, கேபி, சூர்யா, அபூர்வா, நட்சத்திரா, பூமி எல்லாரும் கோயில்ல ஒன்னா இருக்காங்க. பூமி செர்ரி கிட்ட வந்து எனக்கு ஒரு சின்ன உதவி பண்ணணும்னு சொல்லி ஏதோ கேக்குறா. செர்ரியும் சரின்னு சொல்லி ஒரு விரத புக்கை கையில எடுத்துக்கிட்டு பூசாரி கிட்ட போறான். பூசாரி கிட்ட பேசிக்கிட்டே அங்க இருந்த சத்யநாராயண சுவாமி விரத புக்கை யாருக்கும் தெரியாம எடுத்துட்டு வேற ஏதோ ஒரு புக்கை அங்க வச்சுட்டு நைஸா தப்பிக்க பாக்குறான். அப்போ பார்த்து ஆகாஷ் அங்க வந்து செர்ரின்னு கூப்பிடுறான். அடடா மாட்டிக்கிட்டோமேன்னு பயந்து போய் அந்த புக்கை பின்னாடி மறைச்சு வச்சிடறான் செர்ரி. என்ன பண்ணிட்டு இருக்க செர்ரின்னு ஆகாஷ் கேக்குறான். ஏற்பாடெல்லாம் எப்படி நடந்துட்டு இருக்குன்னு பாத்துட்டு இருக்க அண்ணன்னு செர்ரி சமாளிக்கிறான்.
ஆகாஷ் சொல்றான், விரதம் நடக்கணும்னா புக் வேணும்ல, உன் கையில வச்சிருக்கிற புக்க கொடுன்னு சொல்லி செர்ரி மறைச்சு வச்சிருந்த புக்க பிடுங்கி அங்க இருந்த பூசாரி ஐயா கிட்ட கொடுத்துட்றான். உடனே பூமி அங்க வந்து, நம்ம செர்ரி பண்ண இந்த வேலைய பார்த்து சாமிக்கு ரொம்ப கோவம் வந்திருக்கும்ல அப்படின்னு பூசாரிட்ட கேக்குறா. பூசாரியும் ஆமா கண்டிப்பா கோவம் வந்திருக்கும்னு சொல்றாரு. பூமி உடனே, சாமி இவ்வளவு கோவமா இருக்கிறப்போ நாம பூஜை பண்ணா அந்த பலன் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. அதனால இந்த முறை இந்த விரதத்தை கேன்சல் பண்ணிட்டு அப்புறம் இன்னொரு நாள் வச்சுக்கலான்னு டக்குன்னு சொல்லிடுறா. இதை கேட்டதும் அபூர்வா, நட்சத்திரா, சூர்யா 3 பேரும் என்னது விரதம் கேன்சலான்னு அதிர்ச்சி ஆகுறாங்க. சாரதாவுக்கு ஒண்ணுமே புரியல. பூமி ஏன் திடீர்னு இந்த விரதம் வேணான்னு சொல்றான்னு ரொம்ப ஆச்சரியமா பாக்குறாங்க. அதோட முடியுது. பாய் மக்களே.